கழிவறை இருக்கை. இல்லற வாழ்வில் பயணிக்கும் அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கலவி என்பது பெண்களிடம் ஆண்களின் உறுப்பினை நுழைத்து விந்தினை வெளியேற்றும் நிகழ்வு அல்ல என கிள்ளி சொல்லிய ஒரு பாடம். இதன் பெயரின் அர்த்தமே அனைத்தையும் கூறிடும். எனினும் இந்த ஆசிரியரின் ஓட்டத்தில் அதனை அறிவதே சிறந்தது. காமம் என்பது மனிதனின் அடிப்படை இச்சையாக அடங்கி கிடக்கிறது. நாகரீகம் என்ற பெயரில் இக்காலத்தில் காமத்தை இருட்டு அறையில் முடக்கி அதனை ஒரு மகா பாவமாக சித்தரித்து வைத்துள்ளனர். அதே நேரத்தில் திருமணம் என்னும் சமூக அந்தஸ்தை கொடுத்தவுடன் அதை தெய்வீகத்தன்மைக்கு உயர்த்தி விடுவதாக ஆசிரியர் கூறுகிறார். இவ்வாறு காமத்தை காண்பது அது குறித்த எண்ணத்தையே அதிகம் உண்டாக்கி நெறி பிறழ்வுக்கும் இட்டு மனிதனின் மனதையும் சமூக அமைதியையும் கெடுக்கிறது. காமம் என்பது இயற்கையின் ஒரு உந்துதல். அதனை மறைப்பதோ அறியாமல் தடுப்பதோ சரியான தீர்வினை கொடுக்காது என்கிறார் ஆசிரியர். அடுத்து தகாத வார்த்தை என்னும் அத்தியாயத்தில் காமம் என்பது கெட்ட வார்த்தையாக இன்று கவனிக்கப்படுகிறது. அது இல்லையெனில் இங்கு மனித படைப்புகள் எதுவும் இருக்குமா என்ற கேள்வியை ஆசிரியர் கேட்கிறார். காமம் குறித்த வெளிப்படை உரையாடல்கள் சமூகத்தில் நடக்கும் வன்புணர்வுகளை, பாலியல் கொடுமைகளை, மனப்பிறழ்வுகளை குறைக்கும் என்கிறார். மேலும் தம்பதிகளிடையே நெருக்கத்தையும் இன்னும் அதிகரிக்கும் என்கிறார் ஆசிரியர். அடுத்து பெண்ணும் சமூகமும் என்ற அத்தியாயத்தில் இந்த சமூகம் பல மாற்றங்களை சந்தித்து வந்தாலும் இன்னும் ஆணாதிக்கம் பல இடங்களில் தொடர்கிறது. குறிப்பாக இந்த காம விஷயத்தில் என்கிறார் ஆசிரியர். காமத்தை பற்றி ஆண் ஒருவன் பேசினால் சகஜம், ஆனால் பெண் பேசினாலோ அவள் தரம் குறைந்தவளாக பார்க்கப்படுகிறாள் என்கிறார் ஆசிரியர். ஆசிரியரும் ஒருமுறை தனது சிறந்த நண்பர் ஒருவனுடன் காமம் குறித்து விவாதித்து முடித்த சில மணி நேரம் கழித்து அந்த நண்பர் ஆசிரியரை தொடர்பு கொண்டு நாம் இருவரும் கலவி கொள்ளலாமா என்று கேட்கிறார். அதற்கு ஆசிரியர் இல்லை என்று எடுத்து கூறும் சமயம் அந்த நண்பர் ஆசிரியரை குற்றம் சாட்டிவிட்டு அந்த நட்பினை கோபத்தால் முறித்து கொள்கிறார். இங்கு ஆசிரியர் ஒரு கேள்வியை முன்னெடுத்து வைக்கிறார். ஒரு பெண் உணவை பற்றி பேசினால் அவள் அனைவருக்கும் சமைத்து கொடுக்கப் போகிறாள் என்பது இல்லையே. அதற்காக அனைத்து ஆண்களும் அவளது வீட்டிற்கு முன் சாப்பாடு தட்டுடன் வந்து நிற்பார்களா என்ற கேள்வியையும் கேட்ட ஆசிரியர், அதுபோல் காமம் குறித்து பெண் பேசினால் அவள் கண்டவனுடன் கலவி கொள்வாள் என்பதில்லை என்கிறார் ஆசிரியர். அவளை அவ்விதம் காண்பதே ஒருவித சமூக குறையாகவும் மறைமுக ஆணாதிக்கமாகவும் சாடுகிறார் ஆசிரியர். மேலும் இங்கே பெண் என்பவள் வளர்ப்பிலேயே ஒரு பொருளாகவும் ஆணை சார்ந்தவளாகவும் பார்க்கப்படுகிறாள் என்கிறார் ஆசிரியர். மேலும் குழந்தை முதலே அவ்வாறாகவே வளர்க்கப்படுகிறாள் என்கிறார். ஆண் குழந்தைகளை ராஜா போல வேடமிட்டு ஆண்மையை ஊட்டும் பெற்றோர்கள் பெண்ணை அழகான இளவரசியாகவும் அவளுக்காக இளவரசன் வருவான் என்ற மாதிரியாக அழகை சார்ந்தே அவர்களை வளர்க்கின்றனர். கவிஞர்களும் பெண்களை நிலவு, மலர், தேன் என்ற உயிரற்ற பொருட்களுடன் ஒப்பிட்டு அவளையும் போகப் பொருளாகவே ஒரு வகையில் இச்சமூகத்தை பார்க்க வைக்கின்றனர் என சாடுகிறார் ஆசிரியர். பெண்களுக்கு இது குறித்த ஆழமான சிந்தனை வேண்டும், குறிப்பாக குழந்தை வளர்ப்பில் என்கிறார் ஆசிரியர். அடுத்து உடல் உள்ளம் சங்கமிப்பு என்ற அத்தியாயத்தில் அன்பற்ற கலவியை விட சுய இன்பமே மேலானது என்கிறார் ஆசிரியர். இங்குதான் புத்தகத்தின் கருவினை ஆசிரியர் வளர்க்க ஆரம்பிக்கிறார். துரித உணவுகளுக்கு முன்பே துரித கலவிகள் இருந்திருக்கலாம், அது மனித இனம் தோன்றிய நாள் முதலே இருந்திருக்கலாம் என்கிற ஆசிரியர் துரித உணவுகளை சாப்பிடும் நேரத்தை விட அந்த கலவியில் நேரத்தை குறைவாக செலவிடுகின்றனர் என்று கூறுகிறார் ஆசிரியர். மேலும் அந்த கலவியில் காதலை குறித்து பெரும்பான்மையினோர் கவலை கொள்வதே இல்லை எனவும் கூறுகிறார். ஒரு உண்மையான கலவி என்பது உள்ளம் சார்ந்தது. காதலின் வெளிப்பாடாகிய கலவிக்கு கால நேர வரையறைகள் கிடையாது என்கிறார் ஆசிரியர். அவர்களின் உள்ளமானது கலவியில் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கும். உடல்கள் இணையும் நேரம் என்பது அது ஒரு நீர் நிரம்பிக் கொண்டிருக்கும் கோப்பையில் முழுவதும் நிரம்பி வழிவது போல்தான் என்கிறார் ஆசிரியர். மேலும் காமம் குறித்த விவாதங்கள் பொதுவில் நடக்கின்றனவா என்ற கேள்வியை ஆசிரியர் அடுத்த அத்தியாயத்தில் எடுத்து வைக்கிறார். இது
பெண்களின் உடல் அங்கங்கள் பற்றி பேசுவதோ அல்லது தனது துணையுடன் கலவி கொண்டது குறித்து பேசுவதோ அன்றி ஆரோக்கியமான ஒரு விவாதம் பொதுவில் நடக்கிறதா என்ற கேள்வியை கேட்டுவிட்டு இல்லை என்கிறார் ஆசிரியர். இங்கே காமம் குறித்த கல்வி மிக அவசியம் என்கிறார் ஆசிரியர். குறிப்பாக பிள்ளைகள் 13 வயதினை அடையும் தருணம் இந்த கல்வி தேவை என்கிறார். காலம் வரும்போது அவர்களே கற்றுக்கொள்வார்கள் என்பது ஒரு பொறுப்பற்ற பதில் என்கிறார் ஆசிரியர். பருவ வயதினை அடைந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளுக்கு கலவி சார்ந்த ஒரு உடல் உந்துதல் இருக்கவே செய்யும். அதனை சரியாக உணராத சூழலில் அவர்களின் மனம் குழப்பத்தை அடையும். இது அவர்களின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்கிறார் ஆசிரியர். திருமணம் வரை தங்களின் குழந்தைகள் கலவி குறித்து அறியாமல் இருக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம் என்கிறார் ஆசிரியர். உடல் தூண்டுதலால் ஆர்வத்தில் அவர்கள் கலவி குறித்து அறிய முற்படுவர். அது நல்ல வழியிலா தகாத வழியிலா என்பதை குறித்த கவலை பெரியவர்களுக்கு இல்லையே என்று ஆதங்கப்படுகிறார் ஆசிரியர். இதனை பார்க்கும் பொழுது ஆசிரியர் முகவுரையில் அவருடைய குழந்தை பருவத்தில் தனது உறவினர் ஒருவரால் சினிமா கொட்டகையில் ஏற்பட்ட ஒரு பாலியல் கொடுமையையும் பக்கத்து வீட்டில் வசித்த ஒரு சகோதரனால் உண்டாகப்பட்ட பாலியல் கொடுமையையும் தன் சொந்த தந்தையாலேயே தான் சந்திக்க நேரிட்ட பாலியல் கொடுமைகளையும் இங்கே மறைமுகமாக சுட்டிக்காட்டுகிறார். மேலும் கலவி சார்ந்த படங்களை பார்த்து கற்றுக்கொள்ளும் 13 வயதினர் அதனை நடிப்பு என்பதனை உணராமல் அதையே பின்பற்றினால் தீங்குதான் விளையும் என்கிறார் ஆசிரியர். இவற்றுக்கு நிரந்தர தீர்வாக பாலியல் கல்வி அவசியம் என்று சுட்டிக்காட்டுகிறார் ஆசிரியர். மேலும் குழந்தை வளர்ப்பிலேயே பெற்றோர் தங்களை சார்ந்து வாழும் குழந்தைகளின் தன்மானத்தையும் சுய மதிப்பீட்டையும் குறைத்து விடுகின்றனர் என்கிறார். பெரும்பாலும் அதனை தங்களின் உடல் பலத்தால் செய்து விடுகின்றனர். குழந்தைகள் பெரியவர்களானதும் அது சாத்தியமற்று போய்விடும். ஆனால் உடல் பலத்தில் மிகுந்த ஆண் ஒரு பெண்ணுடன் வன்புணர்வு கொள்கையில் அந்த குழந்தைகள் போலத்தான் அந்த பெண்ணின் சுயமதிப்பீடும் குன்றிப்போய் அந்த பெண் இருப்பாள் என்கிறார் ஆசிரியர். பெருவாரியான ஆண்களுக்கு படுக்கையில் பெண் ஒரு துணையாக தெரியாமல் தனது விந்தினை வெளியேற்றும் கழிவறை இருக்கையாகவே இருக்கின்றனர் என சாடுகிறார் ஆசிரியர். ஆண்கள் அவ்விதம் பெண்களை எண்ணவில்லை எனினும் அவர்களின் நடத்தை இவ்விதமே உள்ளது என்கிறார் ஆசிரியர். இதற்காக பல எடுத்துக்காட்டுகளையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அதில் ஒரு எடுத்துக்காட்டை நாம் இங்கு காணலாம். சிறிய வீட்டில் வசிக்கும் ஆசிரியரது தோழி காலை முழுவதும் வேலை செய்த அசதியில் தூங்கிக் கொண்டிருக்கும் நள்ளிரவு சமயம் அவளது கணவர் பின்னால் இருந்து அவளது புடவையை தூக்கி அவரது உறுப்பை நுழைத்து வேலையை முடித்து தூங்கி விடுவாராம். கண்ணீரோடு ஆசிரியரின் தோழியும் எழுந்து அவர்களை சுத்தப்படுத்தி கொண்டு வந்து படுப்பாராம். ஏன் இதை அனுமதித்தீர்கள் என்று ஆசிரியர் கேட்டால், வளர்ந்த குழந்தைகள் அருகில் தூங்கிக் கொண்டிருக்கும் நான் மறுத்தால் சத்தம் போட்டு சண்டை வைப்பார் என்றாராம் அந்த தோழி. பெரும்பாலான குடும்பங்களின் நிலைமை இதுபோல்தான் உள்ளது. ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்த தம்பதியினர் இயந்திரத்தனமான கலவியையும் மேற்கொண்டு திருமண வாழ்க்கை என்பதையே பெரும் சோகக்கடலாக மாற்றுகின்றனர். எனினும் அதை அறியாமலேயே அவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் என்கிறார் ஆசிரியர். ஆசிரியர் இங்கே கூற வருவது ஒன்றே ஒன்றுதான். அந்த கலவியை கொஞ்ச நேரம் எடுத்து அன்போடும் அக்கறையோடும் அணுகலாமே என்ற கேள்வியை கேட்கிறார். பொதுவாக உணவு பசி போல்தான் காம பசியும். அது இருவருக்கும் உண்டு. ஆனால் உணவு பசியில் ஒருவர் தமது தேவைக்கு உண்டால் போதும். ஆனால் இந்த காம பசியில் பகிர்ந்து உண்டால்தான் இருவரது பசியும் ஆறும் என்கிறார் ஆசிரியர். மேலும் பெண்கள் இன்னொரு புறத்தில் கற்பு ஒழுக்கம் என்ற பெயரில் தமது துணைக்கு ஒரு முத்தம் கொடுக்கக்கூட தயங்குகின்றனர். உச்சமடைதல் என்பதனை அறியாமலேயே பெண்கள் பலர் தங்கள் திருமண வாழ்வில் இருந்து குழந்தைகளையும் பெற்றெடுத்து குழந்தைகளை பெறவே கலவி என்ற எண்ணத்துடன் உலாவுகின்றனர். இவ்விதம் பெண்களையும் சாடுகிறார் ஆசிரியர். மேலும் திருமணம் தாண்டிய உறவுகள் குறித்து கூறுகையில், காதலற்ற மன வாழ்க்கை, திருப்தியற்ற தாம்பத்திய உறவு, புதிதாக எதையும் அறியும் ஆர்வம், வெளியாட்களிடம் உண்டாகும் உண்மை காதல் அல்லது கவர்ச்சி, இயந்திரத்தனமான வாழ்வில் உண்டான சலிப்பு போன்றவற்றால் அத்தகைய திருமணம் தாண்டிய உறவுகள் உண்டாகலாம் என்கிறார் ஆசிரியர். மேலும் தனது மனைவியின் இன்னொரு உறவிற்கு இடமளித்த தனது நண்பரின் காதலையும் இங்கு பகிர்கிறார் ஆசிரியர். ஆக திருமணம் தாண்டிய உறவுக்கும் காதலுக்கும்
வித்தியாசங்கள் உண்டு என்பதையும் ஆசிரியர் சுட்டிக்காட்டும் அதே வேளையில் அந்த உறவினால் இருவருக்கும் இடையேயான காதலும் குறையவில்லை என்கிறார் ஆசிரியர். இதுவும் ஒரு வகையான புரிதலின் வெளிப்பாடே என்கிறார் அவர். மேலும் கலவிக்கு காதல் முக்கியம் என்று கூறும் ஆசிரியர் காதலுக்கு நட்பு அடித்தளமாக இருத்தல் மிக அவசியம் என்கிறார் ஆசிரியர். ஏனெனில் நட்பு ஒன்றில்தான் பார்த்து கொண்டாலும் பார்க்காவிட்டாலும் பேசிக்கொண்டாலும் பேசாவிட்டாலும் ஒரு அன்பு இழை போல இருவருக்கும் இடையே இருந்து கொண்டே இருக்கும் என்கிறார் ஆசிரியர். ஆக நட்பு ஒரு துணைக்கு இடையே வேண்டும் என்கிறார் ஆசிரியர். மேலும் இந்த காமம் குறித்த சிந்தனை மூளையில் இருந்து கொண்டே இருக்கும்போது அது காம அலைச்சலாக மாறி வக்கிர மனப்பான்மையை உண்டாக்கும். இதுவே சமூக துன்பங்கள் பலவற்றுக்கு காரணம் என்கிறார் ஆசிரியர். இங்கே முன்னுரையில் ஆசிரியர் குறிப்பிட்ட அவரது வாழ்வில் அவர் மேற்கொண்ட பாலியல் வன்கொடுமைகளையும் சாடுவதாக அமைகிறது. அதேபோல் வெளியே தெரியாமல் எண்ணற்ற பாலியல் வன்கொடுமைகள் இங்கும் நடந்து கொண்டு இருக்கின்றன என்று ஆசிரியர் சாடும் அதே சமயத்தில் இந்த புத்தகத்தின் முழுமையான கருவினை சில வரிகளில் கூற வேண்டுமென்றால், காமம், திருமணம், கலவி, குடும்பம் இவற்றை குறித்த கல்வி, புரிதல், விவாதம் சமூகத்திற்கு தேவை. குறிப்பாக கலவி குறித்த புரிதல் தேவை என குறிப்பிடும் ஆசிரியர் அதற்கான பல எடுத்துக்காட்டுகளையும் பல தகவல்களையும் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகத்தை ஒரு முறையேனும் ஆண்களோ பெண்களோ கண்டிப்பாக முழுவதும் படிக்க வேண்டும். ஒரு சிறந்த மாற்றத்தையும் புரிதலையும் கொடுக்கும் ஒரு புத்தகம் இது. நன்றி.